இங்க பஞ்சாயத்த கூட்டினதுக்கு அப்புறம் ராஜாங்கம், ஈஸ்வரி, தாமரையோட அம்மான்னு எல்லாருமே வராங்க. அதே போல எங்க தமிழ் குடும்பத்துல எல்லாருமே இருக்காங்க. எங்க செல்லப்பாண்டி சொல்றது எல்லாமே நியாயம் தான். அன்னைக்கு நானும் சேர்ந்து தப்பு பண்ணிட்டேன். நானும் அந்த பொண்ணோட வயசை கேட்டு தெரிஞ்சிருக்கணும். படிக்கிற பிள்ளைய இப்போ உங்க பிள்ளை ஆசைப்பட்டாங்கன்னு சொல்லி கல்யாணத்த பண்ணி வச்சிருக்க கூடாது. 18 வயசு முடிஞ்சதுக்கு பிறகு தான் அந்த கல்யாணத்தை நடத்தியிருக்கணும். அன்னைக்கு நான் செஞ்சதும் தப்பு தானே. அன்னைக்கு செல்லப்பாண்டி இப்படி ஒரு விஷயத்த பண்றதுக்கு நானும் கூட காரணம் ஆயிருக்கலாம்ல. அந்த பொண்ணு கூட இப்படி பண்றதுக்கு நானும் காரணமாயிட்டேனே அப்படின்னு சொல்லி பஞ்சாயத்து தலைவரே சொல்ல, இதை கேட்ட ராஜாங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. செல்லப்பாண்டி பேசுகிற ஒவ்வொரு பாட்டியுமே கரெக்டாக தான் இருந்துட்டுருக்கு. மாமா கிட்ட வீட்டிலேயே சொல்லி தான் அனுப்பணும். அதேமாரி இங்கே இவர் வேறு மாதிரியான முடிவை எடுத்துருவாரோ அப்படின்னு அந்த யோசனையில் தான் இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த யோசனையில் தான் ஈஸ்வரியும் இருந்துட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லை. மாமா யோசிக்கிறத பார்த்தா இந்த தமிழை நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துருவாரோ அப்படின்னு நினைக்கவும் அவங்களுக்கு தோணுது. உடனே ராஜாங்க சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான். என்ன இருந்தாலும் என் வீட்டு வாரிசு அந்த புள்ள வயிற்றுல வளருது. ஆனால் அதுக்காக அந்த பிள்ளைய என்னால் மன்னிக்க கூட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் எங்கள் ஈஸ்வரி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. மாமா இப்படி என்ன பிள்ளை வாரிசுன்னு சொல்லி மொத்தமாக அந்த குடும்பத்தை இப்போ இங்கே சேர்த்துக்கு வரா அப்படின்னு ரொம்ப பதட்டத்தில் நின்றுட்டுருக்கேன். ராஜாங்க உடனே சொல்கிறாங்க, தமிழ் எங்கள் வீட்டில் வந்து இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே சேது மொத்தமாக அதாவது இந்த பொண்ணை தலைமுழுகிட்டான். தலை முழுகினதுக்கு பிறகு அந்த பொண்ணு இங்கே சேது கூட சேர்ந்து இருக்கிறது ரொம்ப பெரிய கஷ்டம். அதுக்காக இங்கே மலர் இதுக்கு முன்னாடி எந்த வீட்டில் இருந்தாலும் அந்த வீட்டில் தான் தமிழ் இருக்கணும். தமிழ் இப்போது அங்கே எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் தானே இருக்க போகிறா. அதனால் அந்த குழந்தை பிறக்கிற வரையும் தமிழ் அங்கே இருக்கிறதுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல, இதை கேட்டு செல்லப்பாண்டி ரொம்ப கோவப்படுறாங்க. உங்கள் வீட்டு பேர பிள்ளைக்காக என் மகளை கூப்பிடுறீங்கன்னா என் மகன் இந்த வீட்டுக்கு வரணுன்ற அவசியமே கிடையாதுன்னு சொல்ல, இங்கே உடனே பஞ்சாயத்து தலைவர் சொல்கிறாங்க செல்லப்பாண்டியை பார்த்து, இங்கே பாரு செல்லப்பாண்டி, அவர் இந்த அளவுக்கு மனசு இறங்கி வந்திருக்கதே பெரிய விஷயம். தமிழ் அங்கே போனாலே போதும். அதுக்கப்புறம் அவள் பார்த்துப்பா. எல்லாரோட மனசையும் கரைய வச்சு தமிழில் தப்பு இல்லைன்றதை நிரூபித்து அந்த வீட்டில் அவள் சேர்ந்து வாழுவா. அதனால் நீ அதை பற்றிலாம் கவலைப்படாத. உன் பொண்ணு மேலே உனக்கு நம்பிக்கை இருக்குல்ல, அந்த நம்பிக்கையில் நீ தமிழை அனுப்பி வை அப்படின்னு பஞ்சாயத்து தலைவரே சொல்கிறாங்க. அது இல்லைங்க ஐயா அப்படின்னு செல்லப்பாண்டி சொல்ல வரும்போது, நான் சொல்கிறத மட்டும் செய்ப்பா அப்படின்னு சொல்ல, இங்கே தமிழோட அம்மாவும் உடனே செல்லப்பாண்டிகிட்ட ஓடி வந்து, அவங்க தான் இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, இதுக்கப்புறம் கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருங்க. நம்ம தமிழ் அங்கே போனதுக்கு பிறகு எல்லாத்தையும் பார்த்துப்பான்னு சொல்ல, இங்கே மாமா இப்படி ஒரு ட்விஸ்ட் கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கலையே. நம்ம என்னெல்லாம் நினச்சோமோ அதெல்லாம் நடந்துகிட்டே இருக்கேன்னு இங்கே ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என்னதான் தமிழ் அந்த வீட்டுக்கு வந்து இருந்தாலும், நம்ம வீட்டுக்கு வந்து வேலையை பார்த்து கொடுத்தாலும், அவளால் கடைசி வரைக்கும் அந்த குடும்பத்தில் ஒட்டவும் முடியாது, சேதுவோட மனசில் இடமும் பிடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சேதுவோட மனசை நான் மாற்றி வச்சுருக்கேன். இனிமேலும் மொத்தமாக மாற்ற வேண்டி அப்படி நினச்சிட்டு இருக்காங்க. இங்கே வந்து தமிழையும் அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே பாருமா தமிழ், இங்கே உன்னைய இனிமே இப்போ இந்த மலர் இருக்கிற வீட்டில் தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. உன்னை ஒரு வேலைக்காரி போல் நடத்தினாலும் சரி, நீ அதுக்காக நீ அங்கே இருந்து துவண்டு போயிடாமல் நீ எதிர்த்து நின்று போராடு தமிழ். அதாவது உன் மனசில் உள்ளதை எல்லாத்தையுமே மாப்பிள்ளையை பார்த்து பேசு. மாப்பிள்ளையோட மனசில் இடம் பிடிக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் பண்ணு. அவர் மனசில் இடம் பிடிச்சிட்டனா போதும், அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே நீ போய் சேர்ந்துடலாம். இப்போ கூட உன் மாமனார் சொன்னது அந்த ஒரு விஷயத்தை பற்றி மட்டும்தான். இங்கே என் பையன் மொத்தமாக தலைமுழுகினதுக்கு பிறகு அந்த பொண்ணை எப்படி கூட்டிகிட்டு வர்றது அப்படின்றத பற்றி மட்டும்தானே அவர் யோசிச்சாரு. அதை பற்றி நான் யோசனையில் தானே இருக்காரு. ஒருவேளை சேதுவே உன்னை ஏற்றுக்கிட்டா அந்த குடும்பத்தில் இருக்க மற்றவங்க யாராலும் எதுவும் சொல்ல முடியாதுல்லன்னு சொல்லிங்க தமிழோட அம்மா சொல்ல, தமிழுக்கு கொஞ்சம் நம்பிக்கை பிறகுது. ஆனாலும் எங்கள் தமிழோட அம்மா ரொம்ப பயப்படுறாங்க. நம்ம பொண்ணு தான் உண்மையாகவே கர்ப்பமாக இல்லையே, அப்படி கர்ப்பமான பொண்ணுன்னு பொய் சொல்லி இப்போ நம்ம தமிழை அங்கே அனுப்பி வைக்கிறோம். ஒருவேளை அங்கே போனதுக்கப்புறம் ஏதாவது பிரச்சனை வந்துருமோ நினச்சி இங்கே தமிழோட அம்மாவும் ரொம்பவே பயப்படுறாங்க. அதுக்கு பிறகு இங்கே தமிழை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வீட்டுக்கும் கிளம்புறாங்க. வீட்டு வாசலில் போய் வண்டி நிற்க எல்லாரும் ஓடி வராங்க. ஆனால் இங்கே தமிழ் யாரும் வருவாங்கன்னு எதிர்பார்க்க கூட இல்லை. தமிழ் வந்து இறங்குறதா பார்த்தா சேதிக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. என்னப்பா, எதுக்காக இப்போ இவளை இந்த பக்கம் கூட்டிகிட்டு வந்தீங்க? இவளை இப்போவே இந்த நிமிஷமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்புங்கன்னு சொல்ல, ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுடா சேது, நான் என்ன சொல்ல வரேன்னு கேளு. அப்பா என்ன செஞ்சாலும் நான் நம்ம குடும்பத்துக்காக தான் நான் யோசித்து செய்வேன். அந்த மாதிரி தான் இதையும் செஞ்சுருக்கேன். நான் ஒன்றும் இந்த பொண்ணை மன்னிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரல. இனிமேல் அவள் இருக்க போகிற இடம் அதுவும் அந்த மலர் இறந்த வீட்டில், அந்த வீட்டில் தான் இனிமேல் அவள் இருக்க போகிறான்னு சொல்ல, இதை கேட்ட சேது ரொம்ப அதிர்ச்சியோட பார்க்குறாங்க. சேதுவோட மாமாவும் அதிர்ச்சியோட பார்க்க தாமரைக்கும் தாமரையோட அம்மாவுக்கும் ரொம்ப கொண்டாட்டமாயிடுது. கூட ஈஸ்வரியே சேர்ந்து சிரிச்சிட்ருக்கேன். இனிமே இவளை பக்கத்திலே வச்சு செய்ய வேண்டியதான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு பிறகு இங்கே தமிழை வந்துட்டு, மலர் அந்த வீட்டில் நீ இருந்தல, இனிமே அதுக்கு பதிலாக இங்கே இனிமே தமிழ் தான் இருக்க போகிறான். தமிழ் அந்த வீட்டில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் நீ பார்த்த வேலையை முழுக்க அவள் தான்
இந்த குடும்பத்துக்காக எடுத்து செய்ய போகிறான்னு சொல்ல, அப்பா அவள் சமைக்கிற சாப்பாட்டை சாப்பிட்டு நம்ம வீட்டில் இருக்கணும்னு அவசியம் இல்லைன்னு செய்து சொல்ல, இதை கேட்ட ராஜாங்க சொல்கிறாங்க, நான் என்ன முடிவெடுக்கிறேனோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒத்து வருவீங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் இதை பற்றி எதுவும் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போய்ட்றாங்க. மாமா என்ன இவ்வளோ பெரிய தண்டனையை கொடுத்துருக்காரு. நம்ம இந்த வேலைக்காரியை எனக்கு மருமகளை ஆக்குனா அதே மாதிரி இவளை வேலைக்காரியாக உட்கார வைக்கணும்னு நினச்சோம். இப்போ அதே வேலைக்காரியை இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்து வேலையும் பார்த்து கொடுக்க போகிறான். இதெல்லாம் நினைக்கும் போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குன்னு தன்னுடைய மகன்கிட்டையும் பொண்ணுகிட்டையும் சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தாம்மா இந்த விஷயம்லாம் இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு எனக்கு தெரியவே இல்லைன்னு அவங்க பொண்ணு பேசிக்கிட்டு இருக்கேன். சரி வாடி நம்ம போகலாம். இதுக்கப்புறம் தமிழை வச்சு என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்னெல்லாம் கேம் விளையாடணுன்றதை பற்றி மட்டும் யோசிப்போம் அப்படின்னு சொல்ல, இன்னொரு பக்கம் தாமரை எப்படியாவது இந்த டைமை யூஸ் பண்ணி சேது மனசில் இடத்த பிடிச்சி சேதுவுக்கு மனைவியாக ஆகணும் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருந்துட்டுருக்காங்க. இப்படி தாமரை வந்துட்டு கிச்சனுக்கு சமைக்க வராங்க. சமைக்க வர தாமரை எல்லாத்தையுமே பண்ணிகிட்ருக்கேன். இதை பார்த்த எங்கள் ஈஸ்வரியோட பொண்ணும் பக்கத்தில் போய், என்ன தாமரை வீடு கிச்சன் வரைக்கும் வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் அதாவது எல்லார் மனசில் இடம் பிடிச்சிட்டா அதுக்கப்புறம் பெட்ரூம் வரைக்கும் போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவுமே பேச முடியாமல் தாமரை கண்கள் இங்கே எப்படி நின்றுட்டே இருக்காங்க. அப்போ தான் அங்கே அப்பத்தாவும் வராங்க. அப்பத்தான் வந்துட்டு, இவகிட்ட என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க, இவகிட்டலாம் பேசுகிறதுக்கு கூட நமக்கெல்லாம் முடியவே முடியாது. இவெல்லாம் எப்படி தான் இங்கே வந்து நின்று சமைச்சிட்ருக்காளோ அதுவரையும் என்னால் யோசிக்க கூட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்நேரம் பார்த்து எங்கள் ஈஸ்வரியும் வந்துட்டு, அட ஆமாம் நம்ம எதுக்கு இவகிட்ட வீண் பேச்சு பேசிக்கிட்டு, வாங்க நம்ம போய் அங்கே உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனியாக போய் டைனிங் ஹாலில் உட்காந்துடுறாங்க. எங்கள் தமிழ் தான் எல்லாருக்காகவும் சமையலெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒருவேளை இவ சமையல் பண்ணி அதை சாப்பிட்டு எங்கள் மாமாவோட மனசு மாறிடுமாமா அப்படின்னு தாமரை கேட்க, அதெல்லாம் அந்த அளவுக்கெல்லாம் மாற்றிட முடியாதுரி, ஏன்னா அவள் பண்ணியிருக்க விஷயம் அப்படி. ஒரு நாள் சமைச்சு போட்டால் மனசு மாறிடுமா என்ன? அதெல்லாம் மாறவே மாறாது, ஜென்மத்துக்கும் மாறாது. இங்கே செய்து இனிமேல் உனக்கு தான், அதனால் அதை நினச்சி மட்டும் சந்தோஷத்தில் இரு அப்படின்னு இங்கே தாமரையோட அம்மாவும் சொல்லி தாமரையை ரொம்பவே குஷிப்படுத்துகிறாங்க. ஈஸ்வரியும் வந்துட்டு, என்னடி எனக்கு தெரியாமல் பிளான் பண்ணிட்டுருக்கீங்க, தமிழ் போனதுக்கப்புறம் தமிழோட இடத்துக்கு தாமரை கொண்டு வரலான்னு நினைக்கிறியா? அது கனவுளோட நடக்கவே நடக்காது. ஓம் பொண்ணும் இல்லை, இனிமேல் எந்த பொண்ணும் இந்த வீட்டுக்கு மருமகளையே நான் வரவே விட மாட்டேன். ஏன்னா இந்த தமிழும் சேதும் செஞ்ச காரியத்துக்கு தமிழுக்கும் நான் தண்டனை கொடுத்துட்டேன், சேதுவுக்கும் தண்டனை கொடுத்துட்ருக்கேன், இனிமேல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். நீ இந்த வீட்டுக்கு மருமகளாகவும் வர முடியாது, அதே போல் சேதுக்கு மனைவியா நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது அப்படின்னு இங்கே வந்து இன்னொரு திட்டத்தோட தான் ஈஸ்வரியும் இருந்துகிட்ருக்காங்க. இப்படி எல்லாமே சமையலெல்லாம் முடிச்சுட்டு எல்லாருக்கும் எடுத்து வச்சுட்டு அவங்க வந்துட்டு எப்போதும் போல் அந்த பக்கத்தில் இருக்க அந்த வீட்டுக்கு போயிடுறாங்க. இங்கே எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் சேதுக்கு சாப்பிடவே மனசு வரல, சாப்பிடவும் இல்லை. அவங்க சோகத்தோட மாடியில் போயிட்டு அங்கே பார்த்துட்ருக்க இங்கே தாமரை வந்துட்டு எங்கள் தமிழ் அந்த வீட்டுக்குள்ளே போகிறதையும் பார்க்குறாங்க. எதுக்குடி இப்படி பண்ணினேன், என் மனசுக்குள்ளே வந்த எனக்கு முதல் பொண்ணை நீ தான், ஆனால் எனக்கு போய் நீ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டியடி நினச்சி ரொம்ப கவலையோடு நின்று பார்க்க இங்கே மேலே சேது நின்று பார்த்துட்ருக்கதை தமிழும் பார்த்துட்றாங்க. தமிழ் பார்த்த உடனே சேது எதுவுமே பேசாமல் இங்கே ரொம்ப கோபத்தோடு முறைச்சிட்டு உள்ளே போகிற மாதிரியே போக இங்கே இது தமிழுக்கு ரொம்பவே வருத்தத்தை கொடுக்குது. அவங்களும் அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே போயிட்டு ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவங்க அம்மாவே வீட்டுக்கு வந்துடுறாங்க. இதை வந்துட்டு ஈஸ்வரியும் பார்த்துட்றாங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அழைச்சிட்டு வந்தோம், அதுக்குள்ளே பொண்ணை பார்க்காம இருக்க முடியலையா அப்படின்னு நினச்சிட்டு இங்கே அந்த அதாவது தமிழோட அம்மா தானே, நம்மளும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி போகிறாங்க. அங்கே போனால் தமிழோட அம்மா தமிழ்கிட்ட உள்ளே போய் பேசுகிறாங்க. என்னம்மா எதுக்காக இப்போ வந்த, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல, இல்லடி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்லிட்டு போகலான்னு தான் வந்தேன்னு சொல்ல, இந்த வீட்டில் இந்த குடும்பத்தில் யாருக்குமே தெரியாமல் நான் ஒரு பெரிய மையை சொல்லிட்டேன், அதுவும் உன்னோட வாழ்க்கை போகக்கூடாது, உனக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த பொய்யை சொன்னேன். ஆனால் அந்த பொய்யாலேயே இப்போ நீ இந்த வீட்டில் மாட்டிப்பியோ, திரும்ப எதுவும் பிரச்சனை வந்துடுமோ, இந்த வாழ்க்கை உனக்கு முழுசாக உன் கையை விட்டு போயிடுமோன்ற ஒரு பயம் தாண்டி வந்தது, அதனால தான் ஓடி வந்தேன்னு சொல்ல, என்னம்மா விஷயம்னு கேட்கும்போது நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லிடுறாங்க தமிழோட அம்மா. இதை கேட்ட தமிழுக்கே ரொம்ப அதிர்ச்சி ஆகுது. ஏன் ஒட்டு கேட்ட இங்கே ஈஸ்வரிக்குமே அதிர்ச்சி ஆகுது. கர்ப்பமே இல்லாத ஒரு பொண்ணை கர்ப்பம்னு போய் சொல்லி இப்போ ஊர் மக்கள் முன்னிலையில் நம்ம வீட்டுக்கு வர்ற அளவுக்கு வந்திருக்கானா, இவ எவ்வளோ பெரிய கேடியாக இருப்பான், இவளே கேடினா நான் கேடிக்கும் கேடி, இப்போ என்னெல்லாம் பண்ணுறா பாருன்னு நினச்சிட்டு ரொம்ப கோபத்தோட உள்ள போகிறாங்க. இங்கே தமிழுமே இதை கேட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னம்மா சொல்கிற நீன்னு ரொம்ப அழுக, எதுக்குமா இப்படி பண்ணினேன், என்னை அப்போவே கொண்டு போட்டிருந்தா கூட நிம்மதியாக போய் சேர்ந்துருப்பேன், ஆனால் பொய்ன்னு ஒரு பொய்யை நீ இப்போ கிளப்பி விட்டுட்டு இதுக்கப்புறம் வர பிரச்சனைகளை நான் எப்படிமா சந்திக்க போகிறேன், எப்படிமா சமாளிக்க போகிறேன், இப்படி கர்ப்பமே இல்லாதனா எப்படிமா அவங்கக்கிட்ட நான் உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தைக்காக தான் இந்த மாமாவே நீ இவ்வளோ தூரம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு, இந்த உண்மை மட்டும் தெரிஞ்சதுன்னா நம்ம குடும்பத்தை கொலை பண்ண கூட தயங்க மாட்டாங்க அப்படின்னு இங்கே ரொம்ப ஆதங்கத்தோட பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரியாதடி, அதெல்லாம் பார்த்துக்கலாம், முதல்ல நீ மாப்பிள்ளையோட மனசை மாற்றி அவர் கூட போய் சேர்ந்து வாழ்கிறதுக்கான வழியை பாரு, அதுக்கப்புறம் இங்கே சொன்ன போய் உண்மையாயிட போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே தமிழோட அம்மா வந்த விஷயத்த சொல்லிட்டு ரொம்ப அழுது புலம்பிட்டா இங்கேருந்து கிளம்ப. இதை கேட்ட தமிழுக்கு தான் ரொம்ப அதிர்ச்சி
அதிர்ச்சியாக இருக்குது. அம்மா நம்ம உயிரை காப்பாற்றணும்னு ஒரு பொய்யை சொன்னாங்க, ஆனால் அதே பொய் நமக்கு இப்போ வினையாயிடுமே நினச்சி பயத்தில் இருக்காங்க. இதெல்லாம் கேட்டுட்டு போன ஈஸ்வரி அங்கே வீட்டில் அப்பத்தாட்ட சொல்கிறாங்க, நம்ம ஏற்கனவே மருத்துவச்சி வச்சு பார்த்து தானே நம்ம தமிழோட கர்ப்பத்தையே கன்ஃபார்ம் பண்ணணும், திரும்பவும் அவங்கள கூப்பிட்டு என்ன மருந்து கொடுக்கலான்னு கேட்கலாமேன்னு சொல்ல, அதுக்கு சேதுவோட அக்கா சொல்கிறாங்க, இதுக்கப்புறம் எதுக்கு நம்ம மருத்துவச்சி வத்தியை பார்த்துக்கிட்டு பேசாமல் டாக்டரை போய் பார்க்கலாமே, அவங்க பார்க்குறது தானே சரியாக இருக்குன்னு சொல்ல, அவங்க பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம மருத்துவச்சை கூப்பிட்டே கேட்டுடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்க தானே பொய் சொன்னது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட ஈஸ்வரி இப்போ மருத்துவச்சியையும் கூப்பிட்டுட்டு வர சொல்லிடுறாங்க. என்னடி சொல்லி கொஞ்ச நேரம் கூட ஆகலாம், அதுக்குள்ளே வந்து நிற்கிறாங்களேன்னு எங்கள் அப்பத்தா கேட்க, அதுக்கு எங்கள் ஈஸ்வரியும் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டான், அதை சீக்கிரம் செஞ்சு முடிச்சிட வேண்டியதானே அப்படின்னு நினச்சிட்டு இப்போ அதையும் சொல்லிடுறாங்க. அதுக்கு பிறகு வந்து மருத்துவச்சி பயந்து போய் நின்றுட்டே இருக்காங்க. இங்கே தமிழை கூப்பிடுறாங்க, தமிழை வர வைக்கிறாங்க. எல்லாருக்கும் மத்தியில் தமிழுக்கு திரும்பவும் இங்கே தமிழுக்கு நீங்கள் தான் மருந்து கொடுக்கணும், அவளுக்கான என்ன மருந்தோ அதெல்லாம் நீங்களே கொடுத்துட்டு போங்க, இதுக்கப்புறம் நாங்களும் அவளும் வந்துட்டு தண்டுக்கு போகிறது கிடையாது, அவள் இந்த வீட்டுக்கு வந்து சமையல் பண்ணுவா, வேலைக்காரி போல தான் இந்த வீட்டில் இருப்பாளே தவிர அதுக்காக எங்கள் வீட்டு வாரிசை நாங்கள் எதுவும் விட்டு கொடுத்துட முடியாதுல்லன்னு எங்கள் ஈஸ்வரி போட்டுவாங்க. இங்கே மருத்துவச்சி தகச்சு போய் நிற்கிறாங்க. அதுக்கு எங்கள் சேதுவும் என்ன பார்த்துட்டே இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மருத்துவச்சி அது இல்லை தம்பி அப்படின்னு சொல்ல வரும்போது ஈஸ்வரி சொல்கிறாங்க, அது எப்படி தம்பி, அதை எப்படி கர்ப்பமே இல்லாத ஒருத்திக்கு மருந்து கொடுக்க முடியும்னு யோசிக்கிறாங்க, அதனால தான் இவங்க தயங்கி நின்றுட்டு இருக்காங்கன்னு சொல்ல மொத்த குடும்பமும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னக்கா சொல்கிறீங்க, என்ன சின்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சேது, ஆமாம் தம்பி, இந்த மருத்துவச்சியும் சேர்ந்து அந்த தமிழோட குடும்பத்தோடையே சேர்ந்து நம்மளை எல்லாரும் ஏமாத்திருக்காங்க, தமிழ் கர்ப்பமே இல்லை, இந்த கர்ப்பத்தை வச்சு தானே இவன் இந்த வீட்டுக்குள்ளே வந்தா, இவன் கர்ப்பமே இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும், இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே தமிழ் அம்மா வாயிலேருந்தே உண்மை வெளியில் வந்ததை நானும் கேட்டுட்டு தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, அது மட்டும் உண்மையாக இருக்கட்டும், தமிழை இந்த இடத்துல நான் ரெண்டாக வெட்டி போட்டுறேன்னு சொல்ல, இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. ராஜாங்கம் அப்படி ஒன்று மட்டும் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் இங்கே சேதி என்ன முடிவெடுக்கிறானோ அதுக்கு நான் அவன் பக்கத்தில் துணை அனுப்பன்னு சொல்ல, இதை கேட்ட எல்லாரும் அதிர்ச்சியில் இருக்க தமிழை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்க. இப்போ எதுக்கு நம்மளை கூட்டிகிட்டு வர சொல்கிறாங்களே தெரியாமல் தமிழும் உள்ளே வராங்க. அங்கே இருக்கிற மருத்துவச்சியை பார்த்து பயந்து போய் ஒடுங்கி நிற்கிறாங்க. என்ன என்ன உன்னை பற்றின உண்மை வெளியில் வந்துடும் பயமாக இருக்கா உனக்குன்னு ஈஸ்வரி கேட்க, ஈஸ்வரியோட பதிலுக்கு எதுவுமே சொல்ல முடியாமல் நிற்க, இப்போ எங்கள் முன்னாடியே அவளுக்கு நீங்கள் இப்போ மருந்து கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்ல, இங்கே எதுவுமே முடியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பக்கத்தில் வராங்க மருத்துவச்சி நீங்கள் தமிழை வந்துட்டு உனக்கு நல்லது செய்ய போய் இப்போ அதுவே உனக்கு கெடுதலாக முடிஞ்சிடும் போல இருக்கேம்மா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கையை பிடிச்சி பார்க்குறாங்க. கையை பிடிச்சி பார்த்தா ரெட்டை நாடி துடிக்குது. அதை பார்த்துட்டு உண்மையிலேயே எங்கள் தமிழ் கர்ப்பமாக தான் இருக்கான், நான் எதுக்கு போய் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன மறுபடியும் ஏமாத்துறீங்களா, மறுபடியும் என்னை ஏமாற்றணும்னு நினச்சி தான் இந்த விஷயத்த பண்ணுறீங்களா, இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் தமிழோட அம்மா வந்து பேசிகிட்டு இருந்ததை நானே என் காதால் கேட்டேன், தமிழ் கர்ப்பம் இல்லைன்னு அவங்க சொன்னதை இப்போ நீங்கள் இருக்குன்னு சொல்கிறீங்க, இதுக்கு என்ன அர்த்தம், இப்படி நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னா இப்போவே நாங்கள் தமிழை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் செக் பண்ணுறோம், அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் என் கையும் கையுளமாக மாட்டிக்கிட்டீங்க தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ராஜாங்கமும் இங்கே ஈஸ்வரி சொல்கிறது சரிதான், ஈஸ்வரி காதால் கேட்டுட்டேன்னு சொல்லும் பொழுது அதை நம்பாமல் நாமல் இருக்க முடியாது, ஏன்னா இது வரைக்கும் ஈஸ்வரி பொய் சொன்னது கிடையாது, அதனால் நம்ம டாக்டர் கூப்பிட்டு செக் பண்ணிடலான்னு சொல்ல, எதுக்கு மாமா ஹாஸ்பிட்டல் வரையும் போய்கிட்டு, நான் தான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அதான் மலரையும் செக் பண்ணி பார்க்கணும்ல, மலரும் ப்ரெக்னெண்ட்டாக தானே இருக்கா, இந்நேரம் பார்த்து தமிழும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா இல்லையான்னு நம்ம நேராகவே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பிறகு டாக்டரே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வர டாக்டர் வந்துட்டு யூரின் டெஸ்ட்டு, பிளட் டெஸ்ட்டு இது ரெண்டையுமே எடுத்துகிட்டு போகிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஹாஸ்பிட்டல் போயிட்டு அங்கிருந்து கால் பண்ணுறாங்க ராஜாங்கத்துக்கு கால் பண்ணி, உண்மையிலேயே தமிழ் மாசமாக தான் இருக்கான், இதில் சந்தேகப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க வயிற்றுல ஒரு மாத கரு வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அது எப்படி சாத்தியமாயிருக்குன்னு சொல்லி இங்கே ஈஸ்வரி யோசிக்கா. அப்போ மருத்துவச்சி வந்து பக்கத்தில் சொல்கிறாங்க, என்னம்மா நாம் சொன்ன போய் உண்மையாயிடுச்சுன்னு நினச்சி இங்கே நானே சந்தோஷத்தில் இருக்கேன், நீங்கள் ஏன் கவலையாக இருக்கீங்க, நீங்கள் சொன்னதெல்லாம் உண்மைதான், நான் ஆரம்பத்தில் சொல்லும்போது பொய்யா இருந்த ஒரு விஷயம் இப்போ உண்மையாக நடந்திருக்கு, அதை நினச்சி நானே ரொம்ப சந்தோஷத்தில் இருக்கேன், அந்த கடவுள்கிட்ட நான் வேண்டிக்கிட்டேன், இந்த பொண்ணுக்கு நான் சொன்ன போய் உண்மையாயிடக்கூடாதான்னு நினச்சி பல தடவை வேண்டியிருக்கேன், அந்த கடவுளே நிறைவேற்றி வச்சுருக்காங்க, அந்த கடவுளே இப்போ தமிழுக்கு குழந்தையா வந்து பிறக்க போகுது, தமிழோட எல்லா கஷ்டமும் தீரப்போகுதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. இங்கே ராஜாங்கமும், என்ன ஈஸ்வரி தப்பாக எதையும் காதில் வாங்கிட்டு வந்தியா, இப்போது இங்கே நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீ தமிழ் மேலே இருக்கிற கோவத்தில் செய்கிற மாதிரி இருக்குது, தமிழ் மேலே எல்லாருக்கும் கோவம் இருக்கத்தான் செய்யுது, ஆனால் அதுக்காக நம்ம வீட்டு வாரிசை நம்மளே இல்லைன்னு சொல்ல முடியுமா, என்ன இருந்தாலும் அது சேதுவோட வாரிசு, நம்ம வீட்டுக்கு வரப்போகிற வாரிசு, இங்கே தமிழை நம்ம ஒதுக்கி வச்சது தான், ஆனால் அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணுச்சு அப்படின்ற மாதிரி இங்கே ராஜாங்கம் பேச இங்கே சேதுக்கு ஒரு வித நிம்மதியாக இருக்குது. அதே போல் சொன்ன போய் உண்மையாயிடுச்சுன்ற சந்தோஷத்தில் இங்கே தமிழ்ச்செல்வியை இருந்துட்டு இருக்காங்க. தமிழ்ச்செல்விக்கு இப்போ இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் வயிற்றில் வளர்கிற குழந்தை தான்.
இந்த விஷயத்த வீட்ல போய் சொல்லணும், அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா நமக்காக சொன்ன ஒரு பொய் உண்மையாயிடுச்சு. இது விஷயம் தெரிஞ்சா அம்மா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு நெனச்சு, தமிழ் ஓடோடி வீட்டுக்கு போக, அங்க அப்பத்தா சொல்றாங்க, "ஏய் இங்க பாருடி, இந்த மாரி நேரத்துல எப்படி எப்படி இருக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஆனா அதுக்காக இந்த வீட்ல வந்து உட்காந்துரலான்னு மட்டும் நினைக்காதன்னு" ரொம்ப அதட்டி அனுப்ப, "சரி பாட்டி" அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போறாங்க. என்ன இவ இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறமும் இப்படி சந்தோஷமா இருக்கான்னு சொல்லி இதுல குழந்தை வளருதுல அப்பதான் அதனால தான் இப்படி இருக்கான்னு சொல்றாங்க எங்க தாமரையோட அம்மாவும். தாமரையோட அம்மாவும் அவ கர்ப்பத்தை கலைச்சி ஆகணும்னு நினைச்சிட்டு இருக்க. இங்க சேதுவை மீறி அந்த குழந்தைய வந்துட்டு எதுவும் அவங்களால பண்ண முடியாது. அதே போல தமிழுக்கும் எந்த ஆபத்தும் அவங்களால வரவிடாம தான் பார்த்துப்பாரு. என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் கோபம் இருந்தாலும் இன்னொரு பக்கம் தமிழ் மேல இருக்க அன்பு, காதல், பாசம் இது எதுவுமே அவங்கள யார்கிட்டையும் விட்டு கொடுக்க முடியாம தான் பண்ண போகுது.